மீனாவின் கணவன் காலு காகம் நகரக்காட்டிற்குச் சென்று 6 மாதங்களாகிவிட்டது. நான் பணம் சம்பாதிக்க நகரக்காட்டிற்குப் போகிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்ற காலு காகம் அதன் பிறகு திரும்பி வரவே இல்லை. இறுதியில் மீனா தனது 2 குட்டிகளையும் கூட்டிக் கொண்டு நகரக்காட்டிற்கு அவனை தேடிச் சென்றாள். அங்கே அவளுடைய தங்கை பிங்கி வசித்து வந்தாள். அவள் வீட்டில் தங்கி தனது கணவன் காலுவை தேட ஆரம்பித்தாள். அப்போது பிங்கி சொன்னாள், அக்கா, நீ காலுவை தேடுவதை கைவிடு. இவ்ளோ பெரிய காட்டுல அவனை எப்படி தேடப் போகிறாய்? அவன் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். நீ உன் குழந்தைகளை பற்றி யோசித்து ஒரு நல்ல வேலையை தேடி குடும்பத்தை பார்த்துக்கோக்கா. மீனா சோகமாக, நீ சொல்வது சரிதான். எல்லா இடத்திலும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணும். நீ எனக்கு ஒரு வேலை வாங்கித் தர முடியுமா? பிங்கி சொன்னால், ஆயா வேலை தேவைப்படலாம், நான் கேட்டு பார்க்கிறேன். அடுத்த நாள் மீனா வேலை கேட்டுச் சென்றாள். ஆனா அவள் செல்வதற்கு முன்பே வேறொரு பறவை வேலை வாங்கிவிட்டது. மனம் உடைந்த மீனா திரும்பி வந்தாள். அப்போது அவளுடைய மகள் சொன்னாள், அம்மா, நான் மீண்டும் கிராமக்காட்டிற்கு போய்விடலாமா? நான் இன்னும் ஸ்கூலுக்கும் போகல. அம்மா சொன்னாள், இல்லை மகளே, இங்கேதான் வேலை கிடைக்கும். நான் உங்களை இங்கேதான் நல்லா வளர்ப்பேன். ஒரு நாள் அவர்கள் சந்தைக்குச் சென்றனர். அங்கே ஒரு கழுகு மொம்மோஸ் விற்று கொண்டிருந்தது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர்கள் மொம்மோஸ் வாங்கி சாப்பிட்டனர். அம்மா, இது ரொம்ப காரமாயிருக்கு, ஆனா ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று குழந்தைகள் சொன்னார்கள். மீனா அந்த கழுகிடம் சென்று, எனக்கு இந்த மொம்மோஸ் செய்வது கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். கழுகு மறுத்துவிட்டது. மனமுடைந்த மீனா வீடு திரும்பினாள். பிங்கி, உங்க அக்கா எவ்ளோ நாள் இங்க தங்குவாங்க? 5 நாள் 6 நாள் தங்கலாம். இவங்க என்னடானா மாசக்கணக்குல தங்குறாங்க. சீக்கிரம் ஏதாவது சொல்லி அனுப்புற வழிய பாரு. பின்னர் அவள் தங்கையின் வீட்டிலிருந்தும் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவள் ஒரு சிறிய கூட்டில் குடியேறினாள். அடுத்த நாள் அருகிலிருந்த கிளி மொம்மோஸ் தயாரித்துக் கொண்டிருந்தது. அதனை பார்த்து கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்டாள். அந்த கிளி அவளுக்கு இரக்கம் கொண்டு கற்றுக் கொடுத்தது. 3 நாட்களில் மீனா மொம்மோஸ் செய்வதை கற்றுக்கொண்டாள். பிறகு சிறிய கடை தொடங்கி மொம்மோஸ் விற்றாள். மெல்ல அவள் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்தது. குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாள்.